எங்க என் கை போச்சு? டே மூட்டை, நீ தான் என் கை வச்சிருக்கியா? ஏறா வேண்டாம் ஏண்டா, கையை வாலிச்சு கவி பார்த்துட்டு இருக்கிறியா நீ? வேண்டாம் ஏண்டா மையால என்னடா இதுதான் உங்காலா? கிச்சு 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 மூட்டு கையை கீழே போறா. டேய் போறாங்கிறேன். எப்படி இருக்கு? கிச்சு 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 கிச்சுன்னு போட்டான்டா மாட்டேன் ஐயால. டேய் ஆகிட்ட என்னடா இங்கே பார்க்க? டேய் பாடுறா, இங்கே போடுறா. அவர் கையுமே நோட்டமா இருக்கான். கையிடுதான். டேய் என்னடா அடிக்கிறான்? டேய் ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம்ல பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பிச்சைக்கிறைன்னு ஒரு சூனியக்காரி இருக்கா. அவனை நம்ம கடைச்சி வச்சுட்டா. அவர்கிட்ட நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஆனால் நம்ம எத்தனையோ கேமில் எஸ்கேப் ஆகிருக்கோம். ஆனால் இவன் வீடு டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக மேஜிக்காக இருக்கும். மேஜிக் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகும். சரி கைஸ், வாங்க சில கேம்குள்ளே போயிடலாம். அதுமாதிரி யாரும் லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே டெய்லி வீடியோ பண்ண முடியும். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிட்டு போங்கயா. சில கேம்குள்ளே போயிடலாம். எடுத்துனையுமே கொண்டு போட்டு அடைச்சிட்டாங்களா? என்னடா அவன்கிட்ட இது இருக்கு கைஸ், வில்லு அது பூட்டு. இது கீ இங்கே தங்கிட்டு இருக்கா. கரெக்டாக அடிக்கணும். அவ்வளோதான்டா, சாதி இருந்துச்சு. இப்போ இந்த சாப்பிட்டு அந்த பூட்டை ரிலீஸ் பண்ண போகிறோம். லூசு கிளவியாக இருக்கும்போது இது பூட்டு போதே சாய்ஸ் போயிருக்கு. இது என்னது கைஸ்? இது என்ன பீஸா மாதிரி திங்கணும்னு நினச்சேன். பர்கர் மாதிரி இருந்தது, ஆனால் திங்க முடியல. இது விஷம் இருக்க முடிச்சு. எப்படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் இதை போல பொருளுக்கான்னு பார்த்தா என்னடா இங்கே கை தனியாக இருக்குது. ஏய் என்னடா இது செவத்துக்குள்ள ஒரு கை வருது. ஏய் டச்சிங் ஒன்றுமே. பெட்டி நீக்க கூடாதான் கொஞ்சம் யார்கிட்ட பாரு. ஐயோ என்னடா அடிக்குது. இதுக்கு ஏதோ இது இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம என்ன போகிறோம்னா ஃபஸ்ட்டு கீழே போயிடலாம். இந்த கேம் ஆல்ரெடி நான் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் ஒரு டைம் என்னென்ன பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மந்திரக்கல் இருக்குமே, மந்திரக்கலை காணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 மந்திரக்கல் இருக்கும். அதை எடுத்து தான் நம்ம டோரை ஸ்கிப் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு கல் எங்கே இருக்கும்? இந்த கல் தான் அது. இன்னொரு கல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூனிய கேரட் இருக்கும். இன்னொரு கல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு கிட்ட இருக்கும். அதுக்கிட்ட 3 பொண்ணு மந்திரக்கல் கனெக்ட் பண்ணி போய் இந்த கதவை செட் பண்ணோம்னா நான் எஸ்கேப் ஆயிடலாம். கைஸ் தொண்டை கரகாரம் தான் இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கரகாரம் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தொண்டை சரியில்லை. பட் என்னன்னாலும் நம்ம வீடியோ போடுறது நிறுத்த மாட்டாங்க, போட்டே தான் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம என்னென்ன போகிறோம்னா இந்த சின்னத்துக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி சைட் டோரில் போட்டு போனாங்க. அந்த 3 சிம்பிள், அது ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு கீழ் ஹோல்ஸ் சேர்க்க மாதிரி இருக்கும். அது எனக்கு க்ரௌபர் கிடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுக்கு நாத்தம் முடிச்ச யாராது மொட்டையன். கைஸ் அந்த கை ஒன்றை தான் இருக்குது. அந்த லூசு பாயிண்ட் அந்த கை எடுத்து போய் தான் அந்த மேலே ஒரு பெட்டிக்கிட்ட கொடுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி ஓப்பன் பண்ண விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சோய்ஸ் தேவைப்படுது. சாய்ஸ் ஷூ மாதிரி கைஸ். அது பேர் ஷார்ட்ஸ் என்னமோ நாத்தம் முடிச்ச அந்த கிளவியோட ஷார்ட்ஸு இதான் இங்கே இருக்கு பாருங்க. சாக் கருமா என்ன நாத்தம் ஆகுது. சை துவச்சா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. சை அப்படி டேய் முட்டை இந்தா வாயை வச்சுருக்கோ மோந்து பாடுற பிடிக்குன்னு மையால. இப்போ போய் மேலே போய் வச்சிருவான். இது இருந்தால் தான் அந்த இதை ஓப்பன் ஆகுமா டோரு. இப்படிலாம் வச்சுருக்கானுங்க இருங்க. சை இந்தா வச்சுக்கோ மோந்து பாரு. நாத்தில் தாங்க முடியும், அதுவே நீக்கிடுவது. நீக்கு நீக்கிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கடவுளை போட்டு ஓப்பன் பண்ணுமா? ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான்டா. ஏய் என்னடா எல்லாமே சுற்றி தெரியுது. ஓப்பன் தட்டி விட்டுருவோமா? ஓப்பன் இங்கே ஒரு சீக்கிரம் ரூம் இருக்குங்க கைஸ். இதுக்குள்ள என்னக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேப் ஆட் இருக்கும். மேப்பெல்லாம் இல்லை கைஸ். ஒரு டைம் தான் பார்த்தீங்களா. இதுதான் இந்த டிராயிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் இருக்கும். எவ்வளோ போட்டிருக்கு மணி? 12, 11, 10, 9 9 மணி. 9:45 9:40. இந்த டைம் போய் அங்கே கிளியர் ஒரு கடிகாரம் இருக்கும். அதில் செட் பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு வரும்பாருங்க அதை பார்த்தா நீங்களே ஷாக்கிங் ஆயிடுவேன். அப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா நீங்களே பாருங்க. எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு ஒரு டைமு. போமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கடிகாரத்தில் கைஸ் ஒரு முள் இருக்காது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்பூன் எங்கே பார்த்தீங்கன்னா கீழே அந்த கிளவி ரூமில் தான் இங்கே இருக்கும். போய் தேடி பார்க்கணும். இந்த ரூமுக்கு இது இருக்குமோ? சூனி கறி இருக்கா கைஸ். அதான் இங்கே தான் இருக்குது டேபிள் மேலே. எதுக்கும் அந்த ஸ்பூனு ஃபார்க். இது பேர் ஃபார்க்காமா எடுத்துகிட்டு இப்போ மேலே செட் பண்ண போகிறோம். 8:40 9:40 டைமு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கடிகாரத்தில் பண்ண போகிறோம். போட்டுடலாமா? போட்டுருவோம். செட் பண்ணலாம். செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா 9:40 டைம் செட் பண்ணோம். 9:40 இது இல்லை இதுதான். இது 40. அவ்வளோதான் கைஸ். பர்ஃபெக்ட் செட் பண்ணி. ஐயோ காரை முடிச்சு அண்டாங்காக்கா எப்படி தான் எடுத்து கைஸ். பார்த்தீங்கன்னா இது அந்த காக்காவோட இறகு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா அந்த மலை மாடு கீழே ஒரு செவுத்துல தொங்கிட்டு மலை மாடு
அவன் இருக்கிற கையை பிடுங்கணும். அதுக்காக தான். டேய் மான்ஸ்டர், உன்னை கட்டி எங்க இருக்காங்க. கையை கீழே போட்டு தரடா. டேய் என்னடா உனக்கு கால் எல்லாம் கண்ணு இருக்கு ஊசு பையனை. போட்டான் கேஸ். இப்போ கையை எடுப்போம். இப்போ அந்த கையை எடுப்போம். மேலே ஒரு பெட்டி பார்த்தீங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரிங்களா பெட்டி. அந்த பெட்டியை போய் காட்டினோம்னா, ஏய் என்னடா கீழே பார்த்துட்டு என்ன பண்ணுறா? ஏய் ஐயா என்னடா ஓவரா கத்துற அப்படின்னு கிளையோட அந்த நாத்தம் முடிஞ்சு சுவைஸ் கொண்டு வந்து வாயில் சுட்டு பார்த்துக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பெட்டி பார்த்த மாதிரி அந்த பெட்டிக்கு தான் போக போகிறோம். போடா 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 போடா. இங்கதான் இங்கே பெட்டி இருந்தது. இங்கே தான் இருக்கு. ஏய் கோர் ஒழுங்கு மாதிரி தான் அந்த பெட்டி நீக்கி விட்டுரு, இல்லைன்னா இந்த கையை வச்சு உன மந்த கொண்டுரும் பார்த்துக்கோ. இது இப்போதான் ஞாபகம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு பாட ரெக்கார்டு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வச்சு கேஸ் இந்த கிளையோட ரூம்ல ஒரு பாட்டு பாடுறது இருக்கும். அதை போய் செட் பண்ணோம்னா அந்த பாடிட்டே இருக்கும். அப்புறம் அந்த சூனிக்காய் வருவா, அவள் வந்து அந்த பாட்டில் மெய் மருந்து கேட்டுட்டே இருப்பா. இங்கே சவுண்ட் இருக்குது ஆளக்கானா. அவன்கிட்ட இருந்து அந்த மேஜிக் ஸ்டிக்கை நம்ம பிடுங்க போகிறான். அவ்வளோதான், வேற ஒன்று சிம்பிள். ஒழிச்சுக்குவா. இப்போ அந்த சூனிக்காய் ஓடிடுவா. சூனிக்காடி சூனிக்காடி சீக்கிரம் வாடி. அணியை முடிச்ச சூனிக்காடி. இங்கே ஆளக்கானா பாட்டு. வந்துட்டா. இப்போ போய் நான் மெய் மருந்து பாட்டு கேட்டுருக்கங்காடி நம்ம போய் மேஜிக் ஸ்டிக் எடுத்துடலாமா? அவ்வளோதான் கைஸ், எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு அப்புறம் இந்த டோர் அப்படியே கீழே போகலாம். ஓடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த கிளை மேலே நம்ம மேஜிக் யூஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேஜிக் இதெல்லாம் தேவைப்படுது. கற்றுக்கிற மாதிரி ஒரு புத்தகம் மாதிரி ஒரு பேப்பராக இருக்கும், அது வேலை தான் இருக்கும். எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்கணும், இதை எப்படி மேஜிக் பண்ணுறதுன்னு. இந்த மந்திரக்கோலை எப்படி ஆட்டினா மேஜிக் யூஸ் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து இடி. ஞாபகம் கைஸ், இப்போ வந்து கிளவி இடி தாக்க போகுது. நம்ம இடி எக்க போகிறோம் கிளவிக்கு. அவனோட மந்திரங்களுக்கு அதை பிடுங்கணும். இங்கே பார்த்துட்டா ஓடுறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் மந்திரக்காலம் செட் பண்ணணும். வந்துட்டான். சரி மந்திரக்கால் செட் பண்ணுங்க. மேஜிக் செட் பண்ணணும். செட் பண்ணிடுவாங்க. வந்து நீ கரெக்டாக செட் பண்ணிடலாம். வாடி இங்கே வாடி பாரி. ஏய் யூ பாபிஷா. அவ்வளோதான் கைஸ், கிளவி செத்து போயிட்டான். போடு மந்திரக்கால் கொடுப்பியா? எப்படி கத்திட்டு இருக்கிறவர் ஆலயம் மூஞ்சி மகையும் பேர் ஆலயம் மூஞ்சி. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மந்திரக்கல் கிடச்சிருச்சு. 2 மந்திரக்கல் இதை அவங்க செட் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு மந்திரக்கல் தான் இருக்குது. ஆனால் அது எங்கே இருக்கும், ஒரு பாம்பு பாதுகாத்துட்டு இருக்குது. அந்த பாம்பு கிட்ட இருந்து நம்ம பாதுகாக்கணும். சரி, பாம்பு கிட்ட இருந்து நம்ம பொங்கிட்டு வரணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து கைஸ் அதை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்றேன்னா, அந்த இங்கே தெரிஞ்ச ரவுண்டாட்ட பால் பார்த்தீங்களா, அது வந்து எதுக்கு தெரியுமா, ஒரு சின்ன கீழே ஒரு பேஸ்மெண்டாக ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே அந்த பாலை தூக்கி போட்டு இன்னொரு பால் இருக்குது இதே மாதிரி. அதை எடுத்து நம்ம வந்து ஸ்வைப் இப்படி ஆடிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து டெலிபோர்ட் ஆயிரும் அந்த ரூமுக்கு. டெலிபோர்ட் ஆனு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, அது ஐயோ கிளம்பி ஓடுறான். பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆயிடுவோம். அது அப்புறம் அந்த ரூம்ல என்ன போகணும் பார்த்தீங்கன்னா, அந்த ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜிக் இருக்குது. அது எதுக்குன்னா அந்த பாம்பை வந்து கையில் மாற்றக்கான மேஜிக் இருக்குது. அதை பார்த்தா மட்டும் தான் யூஸ் ஆகும். இவ வேற உடம்பு துரத்திட்டே இருக்கிறான். இப்போ அந்த கரெக்டாக அது இதுக்குள்ள போடணும். இவ வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறான். நான் ஓடி பார்க்குறேன், வேலைக்காக மாட்டேங்குது. சுற்றி வந்துட்டே இருக்கிறான். சுற்றி வந்தீங்க அப்படின்னு பாட்டு வந்துட்டே இருக்கிறான். பூசு கிளவி இருக்கிறது ஒரே ஒரு மேஜிக்கு, அதை யூஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு மேலே அவள் ஏமாற்றிட்டு போயிடுவான். ஏன்னா நமக்கு அவ்வளோதான் மேஜிக் முடிஞ்சு போயிடும். ஏன்னா 2 சான்ஸ் தான் கிடைக்கும் மேஜிக்கில். ஒன்று அவளை போட்டு தள்ளுறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எங்கடியே வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்க தனியாக முடிச்சு கிளவி. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கைஸ் அவளை தாக்கி அவர்கிட்ட இருந்து மந்திரக்கல் எடுத்துருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாம்பை கயிறாக மாற்றிருக்கு. 2 டைம் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மேஜிக் யூஸ் ஆகாது. அவ்வளோதான். அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட் தான் ப்ளே பண்ணணும் கேம். நான் இதுக்குள்ளே தான் போடணும். பாலை ஓட்டுருவோமா? தொலைஞ்சுன்னு நினைக்கிறேன். வந்துச்சு. இப்போ இன்னொரு பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் ஒன்று இதே மாதிரி ஒரு ரவுண்டு பால் இருக்கும். அதை போய் எடுத்து அப்படியே ஆட்டினோம்னா நம்ம நமக்கு அந்த பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பால், அந்த பாலுக்கு ரூம் நம்ம டெலிபோர்ட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அதில் ஒரு மேஜிக் இருக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னா அந்த பாம்பை கயிறாக மாற்றுற மேஜிக் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு அதை எப்படி போட்டோம்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமே பாம்பை பார்க்க போயிடலாம். வந்தாச்சு. ஆஹா கிளைய வந்துட்டா கைஸ். ஐயா ஜஸ்ட் மிஸ்ன்னு ஒழிஞ்சேன், என்ன பிடிச்சிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் பண்ண போகிற பாலை எடுத்து டெலிபோர்ட் பண்ணிடலாம். பாலை ஸ்வைப் பண்ணுங்க. இப்படி ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேலே கீழே ஸ்வைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பாருங்க தான் பார்த்தீங்களா இல்லையா, அந்த ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மேப் இருக்குது. மெஞ்ச காணும் மேப் மேஜிக் இருக்குமே. இங்கே மேஜிக் நாலேஜ் இங்கே இருக்காதீங்களா. இதுதான் பாம்பை எப்படி கயிறாக மாற்றுறது காட்டும். முன்னாடி பார்த்தா தெரியும். திரும்ப
இதுதான் அது. பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கதை வந்து ஒரு எலும்பு துண்டு அடைச்சிருக்கு. ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். எடுத்தாச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டாக அந்த என்ன பண்ண போகிறோம்னா பாம்புக்கு ரூமுக்கு தப்ப போகிறோம். அந்த ரூம் எங்கே கேட்டிங்கன்னா இந்த சனியை முடிச்ச ஒரு டோர் வந்தீங்களா, அந்த டோருக்கு ஒரு அழுக்கு பிடிச்ச நாட்டம் முடிச்ச ஒரு சாக்கு படம், இந்த சாக்கு அதுதான், வேற எங்கேயும் இல்லை. அதுக்குள்ளே போய் மேலே இன்னும் போகணும். காட்டுற மாதிரி இருக்கு. கைஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் தொண்டை வேறு கரந்து கேட்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுடலாமா? மந்திர காளி ஒழுங்கா பாம்பை குறி பைத்தியக்காரி ஆச்சு. பாம்பு மந்திரங்களை குறிச்சு மந்திரங்கள் அவ்வளோதான் கைஸ். இன்னொரு மந்திரங்களை எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த 3 போட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். அவ்வளோதான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விச்சுக்கரை வந்து ஹாரர் கேமில் எஸ்கேப் ஆக போகிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த எஸ்கேப் இல்லை கைஸ், வேறு மாதிரி தான் இருந்தது. இப்போ தான் இந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டானுங்க எஸ்கேப்பை. நல்லாயிருக்கும். சிவாங்க சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியா நம்ம மந்திரங்களை போட்டு எஸ்கேப் ஆயிடுவோம். அவ்வளோதான். என்னடா உள்ள மாட்டேது, ஏய் செட் பண்ண உள்ள ஓடிக்குது. ஆஹா கைஸ் அந்த கிளையை பார்த்துட்டா கைஸ், ஓடுறான் முடிஞ்சுக்கலாம். அப்பா சாணியும் பிடிச்சவ கரெக்டாக எஸ்கேப் ஆகிற டைம்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறவருங்க. ஆலயம் மூஞ்சி கோட்டாச்சி ஓடி. அவ்வளோதாங்க கைஸ், நம்ம ஃபைனலி இதை போய் போட்டு எஸ்கேப் ஆக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா விச்சுக்கை கேமில் நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது ஹாரர் கேம் தான் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம ப்ளே பண்ணி எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இல்லைடா போடா தம்பி போடா. போன கூட போவேன், ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சான்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். ஓகே இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Day 1 Day 2 Day 3 சான்ஸும் கிடையாது. ஒரு டைம் பிடிச்சானா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி நம்ம விச்சுக்கை ஹவுஸ் எஸ்கோட் எஸ்கேப் பண்ணியாச்சு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ பண்ணிக்கிறேன். டாடா பாய் பாய், லவ் யூ கைஸ், see you.